சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Dear Baba, can you explain about the three female நாயன்மார்கள்? திருமணமாகி கணவனோடு வாழ்ந்து கொண்டிருந்த புனிதவதியார் அப்படின்வாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு குடும்ப இதில் இருந்து கொண்டு பெரிய அளவுக்கு ஞானத்தில் ஆன்மீகத்தில் செய்து கொண்டிருந்தார்கள். அவங்க ஒருத்தர், திலகவதியார்னு ஒருத்தர், காரைக்கால் அம்மையார்னு ஒருத்தர், அவங்க 3 பேர். ஸோ ஒவ்வொருத்தரும் நாயன்மார்கள்னால் என்ன, கடவுளிடத்தில் நாயை போல விசுவாசமாக இருந்தவர்கள்னு அர்த்தம். பக்தி கடலில் ஆழ்ந்தவர்கள் ஆழ்வார்கள். அதனால் 63 நாயன்மார்களே இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. இந்த 3 பேருடைய அச்சீவ்மெண்ட்ஸுன்னு பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு சிவனடியார் வீட்டில் 2 மாம்பழம் கொடுத்து அனுப்புகிறாரு. இவர் வியாபாரி காரைக்காலில். அண்டு ஒரு இவர் வர்றார், சிவனடியார் வடிவத்தில் பகவானே வராரு. வீட்டில் ஒன்றும் இல்லையேன்னு ஒரு மாம்பழத்தை கொடுக்குது இந்த அம்மா. அதுக்கப்புறம் அவர் 2வது மாம்பழத்தையும் கேட்குறாரு. என்னடா பண்ணுறதுன்னு கொடுத்துட்றாங்க. ஹஸ்பண்ட் வந்தவுடனே எங்கே அந்த மாம்பழங்கிறாரு. என்ன பண்ணுறது, கடவுள் வேண்டா மாம்பழம் வருது கொடுக்குறா. அந்தாலும் திருப்பி எனக்கு 2வது மாம்பழம் கொடு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. இப்போ தான் இந்த அம்மாவுடைய மகிமை தெரியுது. அதனால் நீ இவ்வளோ பெரிய ஆளாக கடவுளே உங்கள்கிட்ட மாம்பழம் வாங்கி சாப்பிட்றாருன்னு சொல்லிவிட்டு அவர் இனிமேல் நான் குடும்பம் நடத்த முடியாதுன்னு அவர் ஓடி போயிட்டு வேறு கல்யாணம் பண்ணிக்கின்னுறாரு. சரி, கணவனுக்கு யூஸ் ஆகாத இந்த உடம்பு எனக்கு எதுக்குன்னு சொல்லி அந்தம்மா பேய் உருவத்தை வாங்கி இங்கே நம்ம திருவாலங்காட்டில் இன்றைக்கும் பேயாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. Question from a devotee. பாபா, ஆன்மீகத்தில் ஒரு சிஷ்யனுக்கு தன் குருவிடமிருந்து கிடைக்கக்கூடிய பாத தீட்சை மிகப்பெரிய அனுகிரகம் என்று சொல்லப்படுவது பிறவி பிணி போக்க வல்லது என்று எடுத்துக்கொள்ளலாமா? நான் சொல்லியிருக்கேன். அப்பர் சுவாமிகள் ஒரு சத்திரத்தில் படுத்துன்னு இருக்கார். அப்போ சிவபெருமான் ஒரு வயோதிகரை போல் வந்து எந்த பக்கத்தில் இவர் படுத்துட்டுருக்காரோ அந்த தலைமையில் தன் கால் 2யும் படுற மாதிரி வைக்கிறாரு. இவர் இருந்தால் தூக்க கலகத்தில் சேராம் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்தா அவரும் உருண்டு வந்து அந்த பக்கம் திருப்பி 2 காலை வைக்கிறாரு. ஸோ இப்படி தான் சிவபெருமான் அப்பர் சுவாமிகளுக்கு பாத தீட்சை கொடுத்தாரு என்று நம்ம நாயன்மார்கள் வரலாற்றில் பார்க்குறோம். அதே மாதிரி நான் திருவண்ணாமலையில் ராம் சரத்குமார் சாமிக்கு இந்த லஞ்ச் இன்டர்வெல்லில் போய் கால்கள் பிடிச்சி விடுவேன். அந்த மாதிரி அப்போ அவருக்கு நம்ம ஒரு தியானத்தில் தூங்குற மாதிரி தான் இருப்பார். நம்ம அவருக்கு காலெல்லாம் பிடிச்சி வர்ற போது அந்த 2 காலையும் தூக்கி தலைமையில் வைப்பார். நமக்கு ஓரளவு இதை பற்றி தெரியுன்றதுனால. அதே மாதிரி 2 பேரும் அப்படி ஒரு வாக்கிங் மாதிரி போனால் எங்கேயாவது ஓரமாக போயிட்டு வருவார். அங்கே ஏதாவது குழாய் இருந்தால் நான் அவருக்கு காலெல்லாம் கழுவி விடுவேன். இப்படி பல விதமான அனுபவங்கள் ஒரு குருக்கும் சிஷ்யனுக்கும் வரலாம். இட்ஸ் ஆல் த கொஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லவ். அவருக்கு யாரோ ஒரு அம்மா திருவண்ணாமலையில் இருந்தாங்க, ஒரு பேங்க் ஆஃபீஸர், ரிட்டையர்டாக இருந்தார். அவங்க மனைவி, அவங்க அவருக்கு கொஞ்சம் பூரி இல்லை சப்பாத்தி, சப்ஜி, கொஞ்சம் ரசம் சாதம் ஏதாவது கொண்டு வருவாங்க. அவங்க கொண்டு வரப்போது நான் அங்கே இருந்தால் எனக்கும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொடுப்பாரு. இப்படி ஒவ்வொரு விதமாக இந்த அனுபவங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கோடிசாமி இருந்தார்னா அவர் தலையை எடுத்து மடியில் வச்சுக்குவார். ஸோ பாத தீட்சைங்கிறது இந்த திருவண்ணாமலையில் வைக்கிறோம். அப்போது மலரடி சென்னி மீசை வைத்தான், மலர் போன்ற பாதங்களை சென்னின்னா தலை மேலே வைத்தான் அப்படின்னு இந்த அனுபவம் அவருக்கு கிடச்சிருக்கு. எனக்கு கூட கிடச்சிருக்கு தன்மை காலத்தில். ஏன் அந்த மாதிரின்னா, நம்ம உடம்புல பாதம் என்பது விஷ்ணு. நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே வேறு வேறு தான். நம்ம இந்த இடத்துல இருக்கிறது சூரியன், நம்ம மனசு சந்திரன், நம்ம இதயம் என்பது பெருமான், நம்முடைய கை என்பது இந்திரன். அந்த மாதிரி நம்முடைய பாதம் என்று சொல்லக்கூடியது விஷ்ணு. அதனால தான் பாதாதி கேசம் இல்லை கேசாதி பாதம்னு சொல்லுவாங்க. இது சிவன், பாதம் விஷ்ணு. அதனால் மேலே இருந்து கீழே பூஜை பண்ணுறவங்களும் உண்டு. பாதத்திலேருந்து ஆரம்பித்து வர்றது உங்கள் கந்த சஷ்டி கவசம், ஸ்கந்தகுரு கவச்சம், சண்முக கவச்சம் எல்லாமே அதே தான். அந்த கவச்சம்ன்றது என்ன, பார்ட்ஸ் ஆஃப் த பாடியை சொல்கிறது. கணைக்கால், முழங்கால், கதிர்வேல் காக்க, வட்ட குதத்திய வல்வியல் காக்க, நாபி கமலம் நல்வியல் காக்க, இப்படி வரிசையாக சொல்லின்னு வராங்க இல்லையா. இது தியானத்துக்கான ஒரு வழிமுறை. பார்ட்ஸ் ஆஃப் த பாடியை ஒவ்வொன்றா கீழிருந்து மேலேயோ இல்லை மேலேருந்து கீழேயோ
அப்படியே விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே வர்றதுங்கிறது. அதுதான் இந்த கவசங்களோட பர்பஸ்ஸு. த சேம் திங் ஹேப்பன்ஸ் வித் திருவடி தீட்சை. வள்ளல் பெருமானார் திருவடி தீட்சையை பற்றி நிறைய பாட்டு பாடியிருக்கார். ஒரு 2 எடுத்து போடுங்க. திருவடி புகழ்ச்சின்னு திருவடி பேர். புகழ்ச்சி. பரசிவம் சின்மயம் பூரணம் சிவ போகபாக்கியம் பரமநிதியம் பரசுகம் தன்மயம் சச்சிதானந்தமே பரமவே காந்த நிலையம் பரமஞானம் பரமசத்துவம் மகத்துவம் பரம கைவல்ய நிமலம் பரமதத்துவ நிர திசய நிட்களம் பூத பௌதிகா தாரணி பூணம். மணிப்பிரவாளம் சொல்லுவாங்க. சான்ஸ்கிரிட் கலந்த தமிழ். அதனால் டக்குன்னு உங்களுக்கு புரியாது. இல்லைன்னா வள்ளலார் ரொம்ப அற்புதமான தமிழில் பல பாடல்கள் பாடியிருக்காரு. இப்போது ஒரு பலி சக்கரவர்த்தி இருக்கான். அந்த பலி சக்கரவர்த்தி அஸ்வமேத யாகம் பண்ணி இந்திர பதவிக்காக பிரயத்தனம் பண்ணுற போது இந்திரன் போய் மகாவிஷ்ணுக்கு கேட்குறான், எனக்கு இன்னும் ரிட்டையர்மெண்ட்டே ஆகலையா, அதுக்குள்ளே அவன் அந்த பதவி கேட்குறானேன்னு. அப்போ பகவான் ஒரு குள்ள பையனாக வாமன அவதாரம் எடுத்து வராரு. வந்த உடனே யாகசாலையில் உனக்கு என்ன வேணும்னா, எனக்கு என்ன இருக்குது 3 அடி நிலம் கொடு அப்படிங்கிறான். அப்போ அவனுடைய குரு சுக்கராச்சாரியார் சொல்கிறாரு, வந்திருக்கிறவன் நம்பி ஏமாந்து போகாதேன்னு. ஒருவேளை அவன் விஷ்ணுவாக இருந்தால் கூட என்கிட்ட தானம் வாங்குற போது அவன் கை கீழே இருக்கும், பகவானுக்கே தானம் கொடுத்தான்றது எனக்கு பெருமை தானே சொல்லி அவன் ஒத்துக்குவான். அப்போது அவர் ஒரு வண்டு வடிவம் எடுத்து அந்த கமண்டல் இல்லையா அதுக்குள்ளே போய் அடைச்சிக்கிறாரு. இவர் ஒரு தர்மப்புல் எடுத்து குத்தி சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண்ணு போகுது. அவருக்கு கோபம் வந்துடுது, நீ என்னை மதிக்கலை, விஷ்ணுவும் என்னை சூழ்ச்சி பண்ணிட்டான்ட்டு அவர் மகன் அவர்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. அவர் எந்திரிச்சு பார்த்துட்டு அப்படின்றாரு. எல்லாம் சாம்பலாக போடுறாங்க. அதனால் இன்றைக்கும் அமெரிக்காவில் கலிஃபோர்னியா பக்கத்தில் ஆஷ் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, சாம்பல் தீவு அப்படின்னு. குதிரை கட்டின இடம் இல்லையா, அது ஹார்ஸ் ஹில் அப்படின்னுவோம். அதுதான் காப்பி அடிச்சு நம்ம இந்த இடத்துல ஹார்ஸ்லி ஹில்ஸ்னு மதனப்பள்ளிக்கிட்ட வச்சுருக்காங்க. ஹார்ஸ் ஹில், ஹார்ஸ்லி ஹில்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ ஹார்ஸ்லி ஹில்ஸும் இன்றைக்கும் இருக்குது, ஆஷ் ஐலாண்டும் அமெரிக்காவில் இருக்குது. இதெல்லாம் நடந்ததுக்காக இந்த கபில ரிஷி தானே அங்கே தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போது ஆரண்யம்னா காடுன்னு அர்த்தம். கபில ரிஷி தவம் பண்ண ஆரண்யத்தை என்ன சொல்லுவாங்க, கபில ஆரண்யம். கபில ஆரண்யம் கலிபாரண்யமாகி கலிஃபோர்னியா ஆகிப்போச்சு. கபில ஆரண்யம் கலிஃபோர்னியா ஆகிப்போச்சு. நீங்கள் வேர்ல்டு மேப்பில் ஸ்கேலை டெல்லி இல்லை நார்த் இந்தியா கிட்ட வச்சிங்கன்னா அதுக்கு நேராக கலிஃபோர்னியா வரும். அதுக்கு ப்ரூஃபாக இன்றைக்கும் அந்த இடத்துல ஆஷ் ஐலாண்டு, ஹார்ஸ் ஹில்லு எல்லாமே இருக்குது. அதில் நம்முடைய புராணங்கள் சொல்லப்படுகிற இந்த மாதிரியான சில நிகழ்வுகளுக்கெல்லாம் ஆத்தென்டிசிட்டி இருக்குது, ஜாகிரபிக்கலாகவும் ஹிஸ்டாரிக்கலாகவும். அப்போது பகீரதன் எதுக்காக கங்கையை வர வச்சான், அவங்கெல்லாம் சாம்பலாக போயிருந்தாங்க இல்லையா, அதுக்காக அவங்க கங்கை ஆகாசத்துலேருந்து வருது இவன் செய்த தவத்துக்காக. நீங்கள் மகாபலிபுரம் போனீங்கன்னா அங்கே பகீரதன் தபஸ்ன்னு ஒரு சிலை கூட இருக்கும். அவ்வளோ பெருசாக ஆகாசத்துலேருந்து விழுந்தால் எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக விடும், அப்போது எல்லாம் முழுகிடும். அதனால் ஜான்மோ முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்கிறாரு, சிவனுடைய இதை நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வாங்கி தன்னுடைய காது வழியாக விடுறாரு. தான் வாங்கி காது வழியாக விடுறாரு. அப்போது எவ்வளோ லிமிட்டடாக வரணுமோ அந்த ஃபோர்ஸில் கங்கை மேலேருந்து வருகிறது. அப்படி தான் கங்கை உலகத்துக்கு வந்தது. அதனால் கங்கைக்கு ஜான்வி அப்படின்னு பேர். ஏன்னா ஜான்ம முனிவர் வாங்கினார்ன்றதுக்காக. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த பிராமின்ஸ் எல்லாம் ஒன்றுக்கெல்லாம் போகிறாங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காதில் அதுக்கு பூணூல் சுற்றிக்குவாங்க. அவங்க பூணூல் எடுத்து காதுக்கு சுற்றிக்க. ஏன்னு சொன்னால் காதுக்கு ஜல சம்பந்தம் இருக்குது. கங்கையை காது வழியாக தான் அவர் விட்டார். அதனால் காதுக்கும் தண்ணிக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த யூரினரி போகிற ட்ராக்குக்கும் காதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. அதனால தான் ஜூவிஷ் ஃபெலோஸ் அண்டு கிறிஸ்டியன்ஸு, முஸ்லீம்ஸு இவங்கெல்லாம் கீழே கத்தனா கல்யாணம் பண்ணிக்கிறது. இப்போ நாம் இந்த காதில் சுற்றிக்கிறது எதுக்காகவோ அதே தான் அவங்களும் செய்கிறாங்க. அவங்க கீழே செய்கிறாங்க, நம்ம மேலே செய்கிறோம். இதெல்லாம் ஒவ்வொன்றா நீ யோசனை பண்ணி பார்த்தா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கட்டது கைமண் அளவு கல்லாதது உலகளை வென்று உற்ற கலமடைந்து ஓதுகின்றாள் அப்படின்னும்.
நமக்கு தெரிஞ்சது ஒன்றுமே இல்லை, தெரியாத விஷயங்கள் உலகத்தில் நிறைய இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஆண்டமிந்தடங்கிய கொள்கை சான்றோன்னுவாங்க, நம்மளை விட மேலானவர்கள். அதனால தான் ஆண்டாள் மேலையார் செய்வனகள்னுவான். ஸோ நம்மோட நல்ல அறிவோடு இருந்த பெரியவங்கெல்லாம் உலகத்தில் இருந்திருக்காங்க. நம்ம இப்போ பெரிய அறிவாளிங்கன்னு நினைக்கிறோமெல்லாம், நம்மலாம் ஒன்றும் அறிவாளி இல்லை, அவங்க தான் ரொம்ப பெரிய அறிவாளிங்க. அவங்க செஞ்சது எதுக்காகன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம கஷ்டமாகுது. நம்ம ஏரோப்ளானு பெரிய விஷயம்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை 6 வீல் ரைட்டு 1 வீல் ரைட்டு தான் கண்டுபிடிச்சான்றோம். அது ஒரு 150-200 வருஷம்தான். ஆனால் 700-800 வருஷத்துக்கு முன்னால் விக்ரமாதித்த மகாராஜா விக்ரமோர்வசியம் என்ற புக்கில் சொல்கிறான், நான் ஏரோப்ளானை கண்டுபிடிச்சிட்டேன், அதில் ட்ராவல் கூட பண்ணி பார்த்துட்டேன், உலகத்துக்கு அதனால் நல்லது நடக்காது, அதனால் அந்த டெக்னாலஜியை நான் யாருக்கும் சொல்லாமல் அழிச்சிட்டேன் அப்படிங்கிறான். அதே மாதிரி ராமாயண காலத்தில் 2 விமானம் இருந்திருக்குது, புஷ்பக விமானம் மாதிரி. ஒன்று இந்திரங்கட்டு இருந்தது, இன்னும் குபேரங்கட்டு இருந்தது. குபேரங்கட்டு இருந்ததை தான் ராவணன் வச்சுருந்தான். இந்திரங்கட்டு இருந்ததை ராமர் வாங்கி இங்கேருந்து அவசர அவசரமாக பரதனை காப்பாற்றுறதுக்காக நந்தி கிராமத்துக்கு போகிறாரு ராவண வதத்துக்கு பின்னால். அப்போ அந்த இதை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு, அந்த புஷ்பக விமானத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மகாபாரத காலத்தில் எ செம்பிளன்ஸ் ஆஃப் எ ஷிப்பு, ஒரு நீராவி கப்பல் மாதிரி ஒன்று இருந்துருக்கு. அதில் அர்ஜுனனும் கிருஷ்ண பரமாத்மாவும் ராஜஸ்வீ யாகத்துக்காக அமெரிக்கா வரைக்கும் போயிருக்காங்க. அமெரிக்கா இது பாதாள லோகம். அவங்க யூரோப் வழியாக அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. அண்டு யூரோப் வழியாக போகிறபோது அங்கே இருந்த ஜனங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ப்ளூ கண்ணுங்க வச்சுக்கிட்டு குரங்கு மாதிரி இருந்திருக்காங்க. அதனால் அவங்கள ப்ளூ ஐடு மங்கீஸ் அப்படிங்கிறாங்க. அந்த காலத்தில் அவங்க குரங்கு மூஞ்சியில் இருந்திருப்பாங்க, அண்ட் கண்ணுங்கெல்லாம் ப்ளூவாக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் அமெரிக்கா போகிறாங்க. அமெரிக்கா போன போது அந்த பாதாள லோகத்துக்கு ஒரு நாகராணி அவள் அங்கே இருக்கா, அவள் தான் குயின்னு. அவளுக்கும் அர்ஜுனனுக்கும் லவ் வருது. கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்துடுறான், அவள் குழந்தை வேறு கொடுத்துட்றான், அவளுக்கு வந்துடுறாங்க. பிற்காலத்தில் 2வது தடவை இந்த மகாபாரத யுத்தெல்லாம் முடிஞ்ச அப்புறம் இவங்க எடுத்துன்னு போகிறாங்க அந்த இதுக்காக, திருப்பியும் ஒரு யாகம் பண்ணி ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அப்போது அவளுக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த பப்ருவாகனன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் சண்டைக்கு வரான் அர்ஜுனங்கிட்ட. தன் புள்ளன்னு இவனுக்கு தெரியாது, அப்பான்னு அவனுக்கு தெரியாது. சண்டை போட்டு அவன் வந்து மயங்கி விழுந்துடுறான். அப்போ உலுப்பி சொல்கிறான், அட பாய் மனுஷன், அவன் புள்ளியே இப்படி பண்ணிட்டியடான்ட்டு. அப்போ அவள் கணவனே கண் கண்ட தெய்வம், மணாலனே மங்கன் பாக்கிய சினிமாவில் வர்ற மாதிரி நாகலோகத்துக்கு போய் அங்கே ஒரு விளக்கு எரிஞ்சிகிட்டு இருக்கும். அதை கொண்டாந்து இந்த பப்ருவாகனனை உயிரோடு திருப்பி கொண்டாந்தான்றதும் மகாபாரத்தில் இருக்குது. இப்போ இந்த நீங்கள் பார்க்குற சினிமாங்கள்லாம் எப்படி வருது, ஏதோ ஒரு புராண கதைங்க இருக்கும், அந்த கதைங்கள்லேருந்து ஒரு சீடு பிடிச்சி அதை வச்சு இவங்க குக் பண்ணி ஒரு கதை கொண்டாந்துடுவாங்க. பல விஷயங்கள் நாம் புராணங்களில் படிக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் நடந்ததுக்கு வச்சுட்டு தான் இவங்க அதை பில்டப் பண்ணுறாங்க, அந்த கதையெல்லாம் பில்டப் பண்ணுறாங்க. Question from Govindan sir. தூணிலும் உளன் என்று பிரகலாதன் சொன்னதால் நரசிம்மர் ஹிரண்யகசியபுவின் முன் தூணிலிருந்து தன்னை வெளிப்படுத்தி காட்டினார். கம்பர் ஸ்ரீரங்கத்தில் கம்பராமாயணத்தை அரங்கேற்றிய போதும் ஒரு தூணிலிருந்துதான் அதே நரசிம்மர் சிரித்தார். சம்பந்தாண்டானுக்கும் அருணகிரியாருக்கும் நடந்த போட்டியில் கூட முருகப்பெருமான் இன்று திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இருக்கும் கம்பத்து இளையனார் சந்நிதி என்று அழைக்கப்படும் தூணிலிருந்துதான் தன்னை வெளிப்படுத்தி காட்டினார். விண்ணுலகில் இருந்து தங்கள் பக்தர்களுக்காக தரை இறங்கி வரும் தெய்வங்கள் நேரடியாகவே அவர்கள் முன் தரிசனம் தராமல் தூண் போன்ற ஜடப்பொருள் மூலம் தங்களை வெளிப்படுத்தி காட்டுவதற்கான காரணம் என்ன? இங்கே திருப்புவனம்னு ஒரு கோயில் இருக்குது கும்பகோணத்தில். அங்கே கம்பகரேஸ்வரர் அப்படின்னு பேர். அங்கே இருக்கிற சாமிக்கு கம்ப ஈஸ்வரன், அவர் கம்பகரேஸ்வரர். அதை ஒட்டி பக்கத்தில் ஒரு சந்நிதி இருக்கும், அதில் தான் சரபர் இருக்கார். சரபருங்கிறது யார்? ஆனானப்பட்ட இவனை பிரகலாதனுக்கு அருள் செய்வதற்காக வந்த சாமி சிங்கப்பெருமாள். இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்க இல்லையா, அது சிங்கப்பெருமாள் கோயில் தோசை. அதுவும் மிளகாப்பொடி தடவி உங்களுக்கு சிங்கப்பெருமாள் கோயில். ஸோ அந்த இடத்துல சரப சாலுவ பச்சை அப்படின்வாங்க. நரசிம்மர் இறைவனுடைய ரத்தத்தை குடிச்சு அவர் கெட்ட புத்தி வந்துடுது. ஆவுன்னு சொல்லி எல்லோரும் பயப்படுறாங்க, யாருமே பக்கத்தில் போகல. மகாலட்சுமி கூட பயப்படுறா. அப்போ பிரகலாதம் மாத்திரம் எதிரில் நின்று
எங்கூட விளையாடுறதுக்கு தானே நீ இந்த மாதிரி சிங்கம் மாஸ்க் போட்டுன்னு வந்துக்கிற அப்படின்னும். வேத பொருளே விளையாடுதியோ அப்படின்னும். நீ வேதத்துக்கெல்லாம் பொருள், எங்கிட்ட விளையாடுறதுக்காக இந்த மாதிரி சிங்க வேஷம் கட்டின்னு வந்திருக்கேங்கிறதுக்கு அவன் தான் தைரியமான எண்ணம். அந்த உகரத்தை தணிக்கிறதுக்காக சிவபெருமான் பறவை, விலங்கு எல்லாம் சேர்ந்த ஒரு வடிவமாக வராரு. அதுதான் சரபர்னு சொல்கிறது. ஸோ அந்த திருபுவனத்தில் சிவன் இருப்பார். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சந்நிதி கோயிலில் சரபருக்கு தனியாக இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வெளிப்படுவதற்கு அவங்க காரணம் இருக்கும். ஏன்னா இவன் என்ன சொல்கிறான், தூணில் உள்ளன் துரும்பில் உள்ளன் ஒரு தன்மை அணுவை ஊரிட்ட கூறில் உள்ளன் நீ முன் சொன்ன சொல்லில் நுழைங்கிறான். அப்போ இவன் சொன்ன வார்த்தை என்ன, தூணில் கூடக்கிறான்ட்டு. தூணில் இருக்கானாலும் மதிக்கிறான். அப்போ தூணில் இருக்காரா இல்லையான்றது நமக்கு முக்கியம் இல்லை. இந்த சின்ன பையன் தூணில் இருக்கான்னு சொல்லிட்டாரு, அவன் வதிக்கிறான். வராமல் போனால் இந்த பையனுக்கு ஷேம். அதனால் தூண்லேருந்து வெளிவரார். அதே மாதிரி இங்கே கம்பத்து இளையனார்னு பேர். இளையனார்னால் உங்களுக்கு தெரியும், முருகர். பாலாஜினாலையும் முருகர் தான். ஸோ இங்கே சம்பந்தாண்டானுக்கும் அருணகிரிநாதருக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்கிறது. அந்த இடத்துல இவர் பாடுற போது தூணிலிருந்து வரணும். அங்கே இவன் பார்வதி கிட்ட சொல்லி சம்பந்தாண்டான் மந்திரம் போட்டு முருகரா இந்த அம்மா கொஞ்சின்னு இருக்குதா, அம்மா கொஞ்சலான்னு சொல்லிட்டு ஒரு இருக்கார். அப்போ இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே சரி முருகர் நம்ம பத்துக்கு ஒன்றும் காது கேட்க தெரியலன்னு சொல்லிட்டு அவர் மயிலை கூப்பிட்றாரு, அந்த சேவலை கூப்பிட்றாரு. இந்த மயிலும் சேவலும் போய் மயங்கி கிடக்கிற முருகர் அம்மா மடியில் இருக்கார் இல்லையா, அவரை இது பண்ணுது. அப்போ அவருக்கு தெரியுது சம்பந்தாண்டான்னு கவலைப்பட்டிருக்காரு. அப்போ அங்கேருந்து அவர் கம்பத்தில் தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறார். இப்படி தான் கம்பத்தில் நான் வெளிப்பட வேண்டிய காரணம் அங்கே வந்தது. இன்னொன்று என்ன சொன்னீங்க? இல்லை இல்லை, ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றும் போது. அப்போது கம்பர் முதல்ல ராமாயணத்தை அரங்கேற்றன்ற போது அவங்க முடியாது அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னாக்கா, நீ இரணியன் வதை படலத்தை எழுதியிருக்க, ஒரிஜினல் வால்மீகி ராமாயணத்தில் இரணியன் வதை படலம் கிடையாது, துளசி ராமாயணத்தில் கிடையாது, நீ அதை டெலீட் பண்ணாதான் நாங்கள் ஒத்துக்குவோன்றாங்க. இவர் எனக்கு என்ன தெரியும், கடவுள் தான் அடியெடுத்து கொடுத்தாரு. சேக்கிழார் பெருமானுக்கும் கம்பருக்கும் உலகம் யாவையும் தாமல வாக்கலும், அதே மாதிரி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன்னு சொல்லி கடவுள் தான் அடியெடுத்து கொடுத்து இவங்க கம்பராமாயணத்தையும் பெரிய பிறந்து எழுதியிருக்காங்க. இப்போ எனக்கு என்ன தெரியும், சாமி தான் சொன்னாருன்னு. அவங்க சொல்கிறாங்க, ஒன்று செய்யலாம், நீ இங்கே இருக்கக்கூடிய சந்நிதியில் அந்த இரணியன் வதை படலத்தை, நரசிம்மர் சந்நிதி பின்னால் இருக்குது, ரங்கநாதருக்கு பேக் சைடு இப்படி வந்தால் அங்கே இருக்குது, நீ அரங்கேற்று அதை கடவுள் ஒத்துக்கிட்டாருன்னா பார்க்கலாம் அப்படின்றாங்க. சரின்னு அந்த இடத்துல இவங்க அரங்கேற்றம் செய்கிறாங்க. அரங்கேற்றம் செய்கிற போது அதில் ஒரு வரி வரும், ஆரடா சிரித்தார்னு வரும். யாரா சிரிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த தூணில் இருந்து இன்றைக்கி ரங்கநாதர் கோயிலுக்கு பேக் சைடில் இருக்கிற சந்நிதியில் இருக்கிற தூணில் ரங்கநாதர் இந்த நரசிம்மருடைய சந்நிதியிலிருந்து நரசிம்மர் சிரிச்சுக்கிட்டு ஹாஹாஹான்னு வந்தாராம். அதனால் அந்த இடத்துல அதுக்கு ஒரு மகிமை கிடச்சி. கடவுள் தான் நினைக்கிற போது அவன் எதுலேருந்து வேணுன்னா வெளிப்படுத்திக்குவான். அவனுக்கு இது லிமிட்டேஷன் இருக்குது. அவன் எந்த பொருளும் இல்லை. ஒரு கேள்வி கேட்டாங்க, கடவுள் இல்லாத இடம் எது அப்படின்னு. அதுக்கு என்ன பதில்? அதே தான், கடவுள் இல்லாத இடம் எது அப்படின்னு கேளு. பதில் கொஞ்சம் குரலை மாற்று, கடவுள் இல்லாத இடம் எது அப்படின்னு சொல்லு, வந்துச்சா பதில். ஸோ கேள்வியிலையும் பதில் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி நிகழ்வுகளில் பலவிதமாக வெளிப்படுத்திக்காரு. இப்படின்னு இல்லை, ஒரு தாய் பன்றி குட்டி போட்டு செத்து போகுது. அப்போ மதுரையில் இருக்கிற சுந்தரேச பெருமாள் பார்க்குறான், ஐயோ பாவம் இந்த பன்னிக்குட்டிக்கு யார் பால் கொடுப்பாங்கன்னு அவரே தாய் பன்றியாக வந்து இந்த குழந்தைக்கு பால் கொடுத்துருக்காரு, குட்டி பன்னிக்கு பால் கொடுத்துருக்காரு. இதுதான் உங்களுடைய திருவிளையாடல் புராணம் சொல்கிறது. அப்போ கடவுள் என்பவன் மச்சாவதாரம் எடுத்திருக்கான், மீனாக வந்திருக்கான், ஆமையாக வந்திருக்கான், வராகனா பன்னியாக வந்திருக்கான், குள்ள பையனாக வந்திருக்கான் இல்லையா, கோபமான பரசுராமனாக வந்திருக்கான், ஒரு பெர்ஃபெக்ட் ஹியூமனாக வந்து ராமர் மாதிரி வந்திருக்கான், இந்த உலகத்தையே என்னுடைய ஒரு கையில் ஆட்டி வைக்கிறேன்டான்னு சொல்கிற ஒரு அறிவாளியான கிருஷ்ணன்லாம் உலகத்தில் வந்திருக்கான். எப்படி வேணால் வருவான். கடவுள் எப்படி வேண்டுமானாலும் வருவான், எதிலிருந்து வேண்டுமென்றாலும் வருவான், எங்கு வேண்டுமென்றாலும் வருவான். அவன் இல்லாத இடம் ஒன்றுமே இல்லை. கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா என்ற இந்த பிரபலமான வரிகள் வள்ளுவரின் துணைவியார் வாசுகி அம்மையார் கொங்கண சித்தரை பார்த்து கேட்ட கேள்வி என்று சில பதிவுகளும் மகாபாரதத்தில் வருகிற
இந்த நிகழ்விற்கும் வாசுகிக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்று வேறு சில பதிவுகளும் கூறுகின்றனவே. இதில் எது சரி? இதை ஒரு சாதாரண இல்லத்தரசி சொல்லியதாக நாம் எடுத்துக்கொண்டாலும், காட்டில் நெடிய தவமிருந்து ஒரு சித்தரோ அல்லது மகானோ பெறுகிற ஆன்ம பலத்தை விட கணவன் பிள்ளைகள் என்று தனது இல்லத்தினருக்கு முதலில் தவறாமல் கடமையாற்றிவிட்டு பின்பு மற்றவர்களுக்கும் தொண்டு செய்யும் ஒரு இல்லத்தரசியின் ஆத்மபலம் மிகவும் வலிமை வாய்ந்தது என்று இந்த வரிகள் நமக்கு உணர்த்துவதாக எடுத்துக்கொள்ளலாமா? இந்த மாதிரி கேள்விகள் வருவதற்கு முதல் காரணம், ஒரே பேரில் நிறைய பேர் வேறு வேறு காலங்களில் இருந்திருப்பாங்க. இப்போ கிங் ஜார்ஜ்னா 13 ஜார்ஜ் இருந்திருக்கான். ஸோ ஒரு ஜார்ஜ் 13ஆவது ஜார்ஜை நம்ம போட்டு குழப்புற மாதிரியான வரபோது வருது. அதே மாதிரி ஔவையார் இருக்காங்கன்னா ஒரு ஔவையார் கிடையாது. சங்க காலத்தில் இருந்த ஔவையார் வேறு, இப்போ தகடூரை ஆண்ட அதிகமான காலத்தில் இருந்த ஔவையார் வேறு. இன்னும் சொல்லப்போனால் அண்மை காலத்தில் அவை நடராஜன் ஒரு ஆள் இருந்தார், அவை துறை இருந்தார். அதனால் இந்த காலப்போக்கில் ஒரே பேர் உடையவர்கள் பல பேர் வர்றதுனால வருகிற குழப்பங்கள். சரி, இதில் என்ன மாறல்? அவர் கொங்கணர் வந்து வெளியே நிற்கிறாரு, இந்த அம்மா வந்து தண்ணி சேர்ந்துக்கிட்டு இருக்குது, அவர் கோபம் வருது. அப்போது தன்னுடைய பவரை காட்டுறதுக்காக அவர் வந்து சாபம் கொடுக்கலான்னு நினைக்கிறாரு. இந்த அம்மா வந்து அந்த தாம்பு கயிறோடு இருக்கிற இதை அப்படியே ராட்டினத்தை அந்தரத்தில் நிற்க வச்சிருது. இந்த ஆளை பார்த்து சொல்லுது, கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவன். அதுக்கு முன்னே தான் ஃபியூ சீன்ஸுக்கு முன்னால் இவர் ஒரு கொக்கு வந்து மேலே இருந்து எச்ச போட்டுச்சுன்னு சொல்லி அதை மறைச்சி பார்த்தோன்னே அது எரிஞ்சு கீழே வந்துச்சான். அதனால் நான் என்ன நீ அந்த கொக்கு நினச்சிக்கிட்டியான்னு, கொக்கென்று நினைத்தாயா கொங்கணவன் அப்படின்னு. கொங்கணவன்றது அவர் பேர் கிடையாது. கொங்கணம் என்பது நம்ம சொல்லுகிற கொங்கன் அப்படின்றோம் இல்லையா, கோவா பக்கத்தில் அந்த இடத்துலேருந்து வந்த சித்தர், அதனால் கொங்கணவர்னு அவருக்கு பேர். இதை மாதிரி செய்யறதுக்கு அவளுக்கு எப்படி பவர் கிடைக்குதுன்னா, அவளை பற்றி இறந்து போகிறாளாம் அவள். அப்போது வள்ளுவர் வந்து அழுதுக்குன்னு பாடுறாராம், அடிசிற்கினியாடே அன்புடையாளே படிசொல் தவறாத பாவாய் பெண் தூங்கி முன்னெழும் பேதையே நீ போதியோ நீ உன் கண் தூங்கும் என் கண் தூங்காதிரு அப்படிங்கிறார். என்ன அர்த்தம்? அடிசிற்கினியாள்னே வேணுமா சாப்பாடெல்லாம் பண்ணி போட்டியே, அன்புடைய ஆளே என்கிட்ட அன்பாக இருந்தியே, படிசொல் தவறாத பாவாய்னா பதினா கடவுள், அவனுடைய வார்த்தைகளை மீறாத இருந்தக்கூடிய பெண்ணே நீ வந்து இப்போ தூங்கிட்ட, நீ தூங்கிட்டா உன் கண்ணு தூங்கிடுச்சு, என் கண்ணு இனிமேல் உன்னை நினச்சி ஏங்கிக்கிட்டு உனக்காக அழுதுகிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அடிசிற்கிறியானே அன்புடையாளே படிசொல் தவறாத பாவாய் அடி வருடி, கணவனுக்கு காலெல்லாம் பிடிச்சி விட்டு பின் தூங்கி, அவர் தூங்கினப்போ தான் நீங்கள் தூங்கணும். ஓகே, பின் தூங்கி முன்னேழும் பேதையே, அவர் எழுறதுக்கு முன்னே இந்த அம்மா சீக்கிரம் எழுந்திரிச்சிருவான். நீ போதியோ, நீ போயிட்டியாம்மா, என் கண் என் கண்ணு இனிமேல் தூங்க போகிறதில்ல அப்படின்னு பாடியிருக்காரு. சனாதன தர்மம் சொல்லும் பிரம்மா விஷ்ணு சிவன், சத் சித் ஆனந்தம், சத்யம் சிவம் சுந்தரம். கிறிஸ்தவம் சொல்லும் பரமபிதா குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவி. விஞ்ஞானம் சொல்லும் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான். 3 மதங்களும் சொல்லும் ஓம் ஆமீன் ஆமென். ட்ரினிட்டி தத்துவம் என்று சொல்லப்படும் இந்த 3 விதிகள்தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்கி ஆள்கின்றன என்று ஆன்மீக ரீதியில் சொல்லப்படும் கருத்தினை தெளிவுபடுத்துமாறு. இதில் இருக்கிற வேறு வேறு கண்டெஸ்ட்டில் வந்ததெல்லாம் ஒரே கேள்வியில் சொல்லியிருக்காங்க, ஒன்றுத்துக்கு ஒன்று இன்டர்லிங்கெல்லாம் கிடையாது. ஒரு கப்பல் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த கப்பல் கேப்டன் வந்து சொன்னான், அதில் ஒரு பாதிரியார் ட்ராவல் பண்ணியிருந்தார், ஆர்ச் பிஷப். அவர்கிட்ட சொன்னால் கொஞ்சம் கரையோரமாக நான் பார்க் பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், உங்களை ஏற்றின்னு போகிறேன்னு சொல்லிட்டு. இவர் அந்த ஊரில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்ட்டு, 3 பேர் இருக்கிறாங்க, ஆனால் ரொம்ப வயசானவங்க அப்படின்னு. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் எப்படி ப்ரே பண்ணுவீங்க அப்படின்னு. இவங்க நார்மலாக ஒரு ப்ரேயர் இருக்கு இல்லையா, பரமமண்டலத்தில் இருக்கிற எங்கள் என்ன பிதாவே, இந்த மாதிரி 3RE 3RV ஹேவ் மெர்சி ஆன் அஸ் அப்படின்னு. நாங்கள் 3 பேர், நீங்கள் 3 பேர், ஹோலி ட்ரினிட்டி, பிரம்மா விஷ்ணு சங்கரன். 3RU 3RV ஹேவ் மெர்சி ஆன் அஸ்ன்னு. இல்லை இது பத்தாது, நல்லா விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு அவர் கற்றுக் கொடுக்குறார். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்கள் நாமும் மகிமைப்படுவதாக, நீங்கள் எல்லாரிடத்திலும் அன்பு காட்டுவதை போல நாங்களும் வந்து எல்லாரிடத்திலும் அன்பு காட்டுவதற்காக அருள் செய்யுங்கள்.
அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றைக்கு எங்களுக்கு தாருங்கள், இப்படியெல்லாம் ஒரு பெரிய ப்ரேயர் எல்லாம் சொல்லிவிட்டு இனிமேல் இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்ல அவர் கப்பல் ரிப்பேர் ஆகிடுது, அதில் ஏறின்னு போயினுங்கிறார். ஒரு 10 மைல் போயிட்டுருப்பார். திடீர்னு பார்த்தா அந்த 3 கழுவனுங்களும் தண்ணி மேலே ஓடி வரானுங்க. தண்ணி மேலே, சார் வெயிட் 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 அப்படின்னு. இவர் என்னன்றார், எங்களுக்கு இங்கே சொல்லிக் கொடுத்ததில் ஒரு டவுட் இருக்குது அப்படின்றாங்க. இவர் பார்த்து பயந்துறாரு. இவனுங்க என்ன பண்ணாங்களோ பாவிங்க, தண்ணி மேலேயே நடந்து வராங்க, நான் போய் இவங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவுமே வேண்டியதில்லை, போயிட்டு வாங்கினாராம். அதனால் கல்லாத பேர்களே நல்லவர்கள்னு கடவுளை அடைவதற்கு ஒரு கள்ளம் கபடம் இல்லாத அன்பு இருந்தால் போகிறோம். இந்த சாஸ்திரம் வேதம் விசாரம் குப்பை இதெல்லாம் கட்டிக்கிட்டு அழுகுறான் இல்லையா, அவன் ஒரு அகங்காரம் வந்துடும். கடவுள் அடிமுடி காணாத நிற்கிறாரு அண்ணாமலையாரா. அன்னப்பறவையினுடைய வடிவம் எடுத்து பிரம்மா மேலே போகிறாரு, வராக பன்றி வடிவம் எடுத்து விஷ்ணு கீழே போகிறாரு. பன்றி வடிவம் எடுத்து போனவர் பாதத்தை தொட்டுட்டார். அன்னப்பட்சி போனவர் போயினேங்கிறாரு. எப்போ தலை இப்போ தெரிஞ்சிடல. அப்போது ஒரு தாளம்பூ கீழே வருது. தாளம்பூவே நீ எங்கேருந்து வர்றேன்? நான் சிவனுடைய தலையிலேருந்து வர்றேன். இன்னும் எவ்வளோ தூரங்குது, எத்தனை யுகமாச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு. இவர் பயந்து போய், அப்போ என்னால் கண்டுபிடிக்க முடியாத தலையை நீ எனக்காக ஒரு பொய் சொல்லணும், நான் தலையிலிருந்து சிவபெருமான்கிட்டேருந்து இதை கொண்டாந்தேன்னு சொல்லி நீ பொய் சொல்லணும்னு. தாளம்பூ சரி பிரம்மாவே கேட்குறாருன்னு பொய் சொல்லிடுது. அதனால் இன்றைக்கி வரைக்கும் எல்லோரும் சொல்லுவாங்க தாளம்பூவை பூஜையில் சேர்க்கறது இல்லை அப்படின்வாங்க. அண்ட் பிரம்மாவுக்கு பெரிய அளவு கோயில் இருக்காது. விஷ்ணுக்கு எல்லா இடத்துலையும் கோயில் இருக்கும், பிரம்மாவுக்கு எங்கேயாவது சின்ன கோயில் தான் இருக்கும். சிதம்பரம் கோயிலில் ஒரு மூலையில் இருக்கும், எங்கேயாவது தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் பிரம்மா கோயில் இருக்கிறது இல்லை. ஏன்னா இருந்தாலும் பொய் சொல்லிட்டான்ட்டு. அப்போது வித்யா கர்வம் அப்படிங்கிறது என்ன, இந்த பிரம்மாவுக்கு வந்தது. இல்லாதது இருக்கிறதா சொல்கிறது, தெரியாது தெரிஞ்ச மாதிரி சொல்கிறது. யோகா இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் அடக்கத்தை கொடுக்கும். அப்போது விஷ்ணுன்றது என்ன, யோகத்தினுடைய ஒரு வடிவம். அதனால் அவர் பேர் என்ன, யோகி ஹிருத் பத்ம வாசினே, யஜ்ஞேச யோகேச, இதெல்லாம் அவருக்குள்ள பேர்கள். அதனால் அவர் அடக்கமாக போய் அட்லீஸ்ட் காலத்தை தொட்டுட்டு உருப்பிட்டார். அதனால் இந்த பாத தீட்சை என்பதும் பாதத்தை தொடுவது என்பதும் ஒரு பெரிய விஷயம். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் விஷ்ணு பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் விஷ்ணு பாதம் தான் சொல்லுவாங்க. உலகத்தில் கடவுளை தேடுகிற போது இந்த ரெண்டுமே உதவாது. ஏதோ விஷ்ணு உருப்பிட்டுட்டாருன்றதுக்காக நம்ம கொண்டாடலாமே தவிர, அதுவும் ரைட் இல்லை இதுவும் ரைட் இல்லை. கடவுளை அடைவதற்கு கல்லாத பேர்களே நல்லவர்கள்ன்றார் இல்லையா, அப்போ படித்தவனுக்கு கடவுள் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுன்னு. ஏன்னா ஒரு கர்வம் இருக்கும். இப்போது களத்திநாதர் இருக்கார், அவருக்கு கண்ணப்ப நாயனார் டெய்லி வாயில் தண்ணி கொண்டாந்து இதுதான் அபிஷேகம் ஊற்றுறாரு, பூவெல்லாம் பறிச்சுன்னு வந்து இதுதான் பூன்றாரு, மட்டன் கொண்டாந்து வச்சு சாப்பிடுன்றாரு. இதெல்லாம் பார்த்துன்னு இருந்தால் இந்த சிவ ஆச்சாரியார் இருக்கார்ல, சிவ கோசரியார், அவர் யாரோ இப்படிலாம் பண்ணானே பகவானே, இதை பார்த்துட்டு இருக்கியே, அவனுக்கு கண்ணை குத்தக்கூடாதா மூக்கை நோண்டக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்போ சிவன் சொல்கிறார், அவனுடைய அன்பெல்லாம் என்னை அறியும் அன்பு, அவனுடைய அறிவெல்லாம் என்னை அறியும் அறிவு, நீ நாளைக்கு ஒழிச்சு நின்று பாருன்னு. அப்போ கண்ணப்ப நாயனார் வர்றான். அவன் பேர் தின்னன் முதல்ல, அப்புறம் தான் கண்ணப்பனாச்சு. ஒரு கண்ணில் ரத்தம் வர்ற மாதிரி, இவன் போய் பச்சிலெல்லாம் கொண்டாந்து போடுறான், ஒன்றும் கண்ணில் ரத்தம் நின்ன மாதிரி தெரியல. சரின்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்ணில் அதை அம்பு வச்சு இப்படி எடுத்துக்கிட்டு அந்த சிவனுடைய கண்ணில் அப்புறம் சிவன் இன்னும் சோதிக்கணும் இல்லை, இந்த கண்ணிலையும் ரத்தம் வர மாதிரி பார்க்குறாரு. ஏற்கனவே ஒரு கண்ணு கிடையாது, இந்த கண்ணையும் பிடிக்கிட்டா எப்படி எங்கே வைக்கிறது கண்ணை? அதனால் என்ன பண்ணுறான், செருப்பு காலில் அதை தூக்கி அடையாளத்துக்கு வச்சுக்கிட்டு இந்த கண்ணை இப்படி நோண்ட போகிறான். அப்போ அவர் சொல்கிறார், கடவுள் நில் கண் அப்பங்கிறார், நில்லுப்பா கண்ணை அப்பிடாத அப்படின்றார். அப்போ சின்னனாக இருந்தவன் கண்ணப்பன் ஆயிடுறான். அப்போ தான் சிவாச்சாரியாருக்கு புரியுது, நம்மலாம் ஒன்றுமே கிடையாது. நிறைய யோசனை. நாளைக்கு கபாலீஸ்வரர் கோயிலில் சிவனுக்கு கண்ணில் ரத்தம் வச்சு நீ என்ன சொல்லுவேன், யாரோ சாமிக்கு செய்வினை செஞ்சுட்டாங்க, கேரளா மந்திரவாதியை கூட்டின்னு வரணுன்னு தான் சொல்லுவேன். இந்த சிவாச்சாரியாருடைய பக்தின்றது அந்த அளவுக்கு தான் இருக்கும். கண்ணப்பனை மாதிரி அவர் கண்ணை பிடிங்கெல்லாம் வைக்க போகிறதில்ல. அப்போ தான் அவருக்கே தெரிஞ்சது. அப்போ இன்றைக்கி நீ காலத்திக்கு போனேன்னா காலத்தினாதர் இருப்பார், அவருக்கு பக்கத்தில் கண்ணப்பன் இருப்பார். காலத்தினாதர் கற்பூரம் காட்டிட்டு அதே கற்பூரத்தை கண்ணப்பனுக்கும் யார் காட்டினுக்கிறாங்க, அந்த சிவாச்சாரியாருடைய வம்சத்தில் வந்த கொள்ளு பேரம் காட்டின்னு உட்காந்துன்னு இருக்கான். அதனால் பின்னால் வந்தவங்க சொல்கிறாங்க, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பினால் கண்ணப்ப வல்லேன் அல்லேன், வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன் அப்படின்னு.
சிறுத்தொண்ட நாயனார் இருந்தார். அவர் பிள்ளைய பிரியாணி பண்ணி போடுறாங்கிறார். வெட்டிடுறான், சிறுத்தொண்டன் தன் பிள்ளையை வெட்டிடுறான். அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியுமா? பிள்ளைய வெட்டி எனக்கு பிரியாணி போடுறேன்னா நீ எல்லாம் நான் சாமியா போயா அப்படின்ட்டு நீ கண்ணப்பன்கிட்ட கண்ணு கேட்ட மாதிரி உங்கள்கிட்ட கேட்ட நீ கொடுக்க போறியா? அதனால் நான் வாழ்க்கையில் ரொம்ப கடவுளை தேடி கஷ்டப்பட்ட காலமெல்லாம் இருந்துச்சு. அப்போ ரத்னகிரி சாமி சொன்னார், நீ இவ்வளோ பக்தியாக இருக்க, காடு மூடு மகேந்திரகிரி அங்கே இங்கே கைலாசம் அலைஞ்சின்னு இருக்க, கடவுள் உனக்கு ஏன் இவ்வளோ தொந்தரவு கொடுக்குறான்? ஒன்று செய், இன்னிலேருந்து எந்த கோயிலுக்கும் போகாத, எந்த கடவுளையும் கும்பிடாத அப்படின்னாரு. நான் மெட்ராஸ் வந்துட்டு அவருக்கு எழுதினேன், சாமி நீங்கள் சொன்னதை நான் யோசனை பண்ணி பார்த்தேன். நான் கண்ணப்பன் ஒப்புதோர் அன்பினால் கண்ணப்போ வரலேன் அல்லேன், வாழால் மக இருந்து விட்ட வரலேன் அல்லேன். இல்லை திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மாதிரி தீனா திருநீலகண்டான்ட்டு பொண்டாட்டியே தொடாத குடும்பம் தீனன் தான் இல்லையா? அது மச்சின்சியை கட்டி வைக்கிறான். அந்த மாமனார்காரன் சும்மா இல்லாமல் என் பெரிய பொண்ணை எப்படி வச்சுன்னுக்கிறீங்களோ அதே மாதிரி இவ்வளோ வச்சுக்கோன்ட்டான், அவளையும் தொடரதில்ல. ஸோ கடைசியில் சிவனே ஒரு 2 பொண்டாட்டியோட எனக்கு கைப்பிடிச்சி தூக்குன்றாரு. அவன் பழைய எழுந்த இளமையோட 3 பேரும் வெளியே வர்றாங்க. இதுதான் திருநீலகண்டருடைய கதை. இந்த மாதிரிலாம் பக்திகளெல்லாம் பார்த்த கடவுள், நீ என்னடா ஒரு ஒன்றைனா கற்பூரம் ஊதுவத்தி ஒரு கந்த சஷ்டி கவசம் நீ என்ன வேணாம் அயன் பொண்ணு விட்டா நான் எங்கே போவேன்? என்னுடைய ஒரே லட்சியம் கடவுளை அடையிறது தானே, அதனால் நீயே சொன்னால் கூட நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சாமி எனக்கு லெட்டர் எழுதினார். இது மாதிரி உன்னுடைய பக்தியின் பரிணாமத்தை நான் உரசி பார்த்தேன், நீ வென்று விட்டாய் அப்படின்னு எழுதினார். இன்னும் இருக்கும் லெட்டரில், சரி பார்த்தா அந்த லெட்டர் இருக்கும். அதனால் பக்திங்கிறது அப்படி தான், கடவுளுடைய பரீட்சைகள் இருந்தே தீரும். நம்ம ஏதோ நமக்கு நல்லது நடக்கணும், ஒரு ஊதுவத்தி காட்டிட்டா, ஒரு கற்பூரம் காட்டிட்டாக்கா, ஒரு படையல் போட்டாக்கா அப்படின்னு நினச்சா நம்ம முட்டாளுங்கன்னு அர்த்தம். கடவுள்கிட்ட எந்த விஷயம் நீ கொடுத்துட முடியும்? அவங்ககிட்ட இல்லாதது எதை ஒரு நாள் கொடுத்துட முடியும் இல்லையா? எவ்வளோ பெரிய மகான்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் அப்படி தானே. அதாவது இவர் ஆதிசங்கரர் சிவனை பார்க்குறாரு, நான் உனக்கு அபிஷேகம் செய்யணும்னு ஒரு பாத்திரம் உத்தரணி எடுத்துன்னு வரேன், பார்த்தாக்கா உன் தலையிலேருந்து கங்கை கொட்டின்னு இருக்குது. ஐயோ கங்கையே தலையில் வச்சுன்னுக்கிறேன், நான் என்ன உனக்கு தூளுண்டு தண்ணியை கொட்டுறதுன்னு சொல்லி அந்த ஐடியா விட்டேன். நான் பூ இலெல்லாம் உனக்கு பறித்து போடலான்னு பார்த்தா இந்த உலகத்தில் எந்த பூ எந்த இது நீ படைக்காதது, அந்த ஐடியாவும் விட்டுறேன். சரி கொஞ்சம் டான்ஸ் ஆடலான்னு பார்த்தா உங்கள்கிட்டயே ரம்பா திலோத்தமம் உருவாலாம் டான்ஸ் ஆடினுக்குதுங்க, அந்த ஐடியாவும் விட்டேன். சரி ஏதாவது பாட்டு பாடலாம் அப்படின்னு பார்த்தா உம்பகத்துலேயே நாரத தும்புரு இவங்கெல்லாம் உட்காந்துட்டு டொயனை வாசிச்சுன்னு இருக்காங்க. இப்படி நான் யோசனை பண்ண தான் நீ எவ்வளோ பெரிய ஆளுங்கிறதும் நான் எவ்வளோ ஸ்டூப்பிடான ஆளுங்கிறதும் தெரியுது. அதனால் உங்கள்கிட்ட நான் ஒரே ஒரு வரம் தான் கேட்குறேன், என்னென்னா நீ இன்னும் எவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு கொஞ்சம் புரிய வச்சிரு அப்படின்னு. த மூமெண்ட் ஐ ஸ்டார்ட் திங்கிங் டு வர்ஷிப் யூ, ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு பிக் யூ ஆர் அண்ட் ஹவு ஸ்மால் ஐ ஆம். அதனால் ஐ வாண்ட் யூ டு கிவ் மீ தட் நாலேஜ் இன் விச் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மேக்னிஃபிசன்ட் யூ ஆர் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் அந்த அருண் சார் பாடுவார் அந்த காலத்தில் ஒரு பாட்டு. அருண் சார் பாடுற பாட்டு பாடுங்க. ஏமி சேத்துரா லிங்கா, ஏமி சேத்துரா லிங்கா. என்ன பண்ணுவேன் சிவபெருமானே? ఏమీ చేతురా గంగ ఉదకము తెచ్చి నీకు లింగ పూజలు చేదమంటే. கங்கா ஜலத்தை கொண்டாந்து உன் லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறேன். గంగనున్నా చేపకప్ప எங்கிலண்டூ நாதிலிங்கா. கங்கையில் இருக்கிற தவகளையும் மீனும் அதில் போய் ஷிட் பண்ணி வச்சிருக்குது. அப்போ நான் எப்படி கங்கா ஜலத்தை பியூர்னு நினச்சி உனக்கு அபிஷேகம் பண்ண முடியும்? ஸோ நான் அது பண்ண மாட்டேன். అక్షయావుల పాడి తెచ్చి అరిపితము చేద్దామంటే. ஒரு காராம்பசுனுடைய கண்ணுக்குட்டி, அந்த அந்த காராம்பசு உன்னுடைய பாலை கொண்டு வந்து உனக்கு நான் அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறேன். అక్షయావుల లేగదూడా ఎంగిలంటూ నాదిలింగా. ஆனால் அந்த கண்ணுக்குட்டி நான் பால் கறந்து உனக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாலேயே அந்த இதிலெல்லாம் பால் வாய் வச்சு எச்ச பண்ணிடுச்சு, நான் எப்படி அதை உனக்கு கொடுக்க முடியும்? తుమ్మి పువ్వులు తెచ్చి నీకు తుష్టుగా పూచేదమంటే. தும்பை பூவை கொண்டு வந்து உனக்கு பூஜை பண்ணணும்னு தோணுது. కొమ్మ కొమ్మకు కోటి తుమ్మెదా
ఎంగిలంటూ నాదిలింగా. ஒரு கிளைக்கு இன்னொரு கிளைக்கும் தாவி தாவி தும்பி இருக்குல்ல அந்த பூச்சிங்க, அதெல்லாம் ஏற்கனவே அதை நாஸ்டி பண்ணி வச்சிருக்குது. మహానుభావా ఏ మహానుభావనే మాదేవ శంభో మహాదేవ శంభో మాలింగమూర్తి மகாலிங்கமூர்த்தி ஏமி சேத்துரா லிங்கா, நான் என்னையா பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம். அதனால் உலகத்தில் நீ எவ்வளோக்கு எவ்வளோ கடவுளுக்கு ஏதாவது ப்ரே பண்ணணும்னு நினைக்கிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ உன்னுடைய அஜ்ஞானம் உனக்கு புரிஞ்சிடும். கடவுள்கிட்ட இல்லாதது எதை நம்ம கொடுத்துட முடியும் இல்லையா? அதனால் பெரிய பெரிய நிலை அடைந்தவர்கள் எல்லாம் இந்த அனுபவத்துக்கு ஹம்பிள் டவுன் அப்படின்வாங்க. இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, பேசாமல் கும்பிட்டு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் இந்த நிறைய பேர் இந்த தப்பு செய்கிறாங்க. கடவுளுக்கு ஏதோ ஒரு டொனேஷன் கொடுத்துட்டாக்கா அந்த டியூப் லைட்டில் நம்ம பேர் போடணுன்னு நினைக்கிறது, இல்லை இன்றைக்கி உபயதாரர் அப்படின்னு சொல்லி உங்கள் பேர் போர்டில் வைக்கணுன்றது. நல்ல யோசனை பண்ணு, இதை விட ஒரு அஞ்ஞானம் இருக்க முடியுமா? இவன் ஒரு டியூப் லைட்டு போட்டு அது ஏது சொல்கிறான் டியூப் லைட்டு மேலே. கடவுளுக்கும் இவன் வீட்டு வாசலில் ஒரு போர்டு வச்சிட்டாருன்னு வை, நான் இவனுக்கு கொடுத்தது எத்தனை வீடு, எத்தனை பொண்டாட்டி, எத்தனை பிள்ளைங்க, பேங்க்கில் எவ்வளோ ரூபா, எவ்வளோ சவரன் நகைன்னு சொல்லி எங்கே மூஞ்சி கொண்டு போய் வச்சுக்கோம் இல்லையா? அதனால் நம்ம எது செஞ்சாலும் சைலண்ட்டாக செஞ்சால் போகிறோம். அதுதான் நார்மலாக நம்ம சம்ரஷ்னால யார் என்ன செஞ்சாங்க இதெல்லாம் சொல்கிற வழக்கம் கிடையாது. இது காரணம் இதுதான். அதனால் இதெல்லாம் மக்களுக்கு புரிகிற காலம் வரும். இப்போத்துக்கு நம்ம எந்த காலத்துலேயும் நோட்டீஸ் அடிக்கிறது இல்லை. மாரியாத்தா கோயிலில் கூழ் ஊற்றுறா 5 ரூபா கொடுன்னு யாரையும் கேட்குறதே கிடையாது. அதே மாதிரி யாராவது ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணாக்கா அதை நம்ம பப்ளிசைஸ் பண்ணுறதும் கிடையாது. ரெண்டுமே பண்ண மாட்டோம். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.